Hello everyone, I'm Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 9/6/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 1 o'clock ரீச் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்டிஏனுடைய அஃபீஷியல்ஸ் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டிங்கினுடைய சாராம்சத்தையெல்லாம் நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அதிலிருந்து நிறைய டவுட்டு, ரீரிசல்ட் இருக்குமாங்க சார், ரீநீட் இருக்குமாங்க சார், இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த பதட்டம் அதாவது ஒரு சில மாணவர்களுக்கோ ஒரு சில பெற்றோர்களுக்கோ இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற நீட் எக்ஸாம் எழுதின அனைவருக்கும் இது பொருந்தும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இன்னமும் சொல்லப்போனால் கொஞ்சம் பேஷன்ஸோடு இருந்தாகணும். ஏன்னா நம்ம நீட் எக்ஸாமுக்கு படிக்கும்போதும் நம்மளுக்கு இதே டென்ஷன், இதே ப்ரெஷர் தான் இருந்துச்சு. நீட் எக்ஸாம் எழுதும்போதும் இதே டென்ஷன், இதே ப்ரெஷர் தான். சரி, இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னா திரும்பவும் அதே பதட்டம், அதே டென்ஷன் தான். வேறு வழி இல்லை. இன்னொரு 7 to 10 டேஸுக்கு நம்ம இதை தாங்கிக்க தான் வேணும். சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ சார் ரீரிசல்ட் இருக்குமா, ரீநீட் இருக்குமா, அதே போல் ரீரிசல்ட் வந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரீநீட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ஜெக்ஷன் ஃப்ரம் டாக்டர்ஸ், அதாவது ஐஎம்ஏ என்டிஏக்கு என்எம்சிக்கும் ஆல்ரெடி அப்ஜெக்ஷன் தெரிவித்து இந்த மாதிரியான மோசடிகளெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது வேரியஸ் டாக்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து திரும்பவும் அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை சார், நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கிறேன், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கோ மறந்துட்டேன், இல்லைன்னா டைம் இல்லை அப்படின்றவங்க எனக்காக ஒரு நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்வொர்க் இவங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவில் சொன்ன உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த விஷயத்தையெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு அவங்களுடைய அசோசியேஷன் லெட்டர் ஹெட்டில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதே விஷயங்கள் தான். அதாவது 718, 719 அப்படிங்கிற இம்பாசிபிள் ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. பேப்பர் லீக்குக்காக எந்த மாதிரியான விளக்கம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இதை நம்ம ஏற்கனவே சொன்னதுனால திரும்பவும் இன்னொரு டைம் படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அதே விஷயந்தான். அதே போல் ப்ரொவிஷனல், அதாவது கிரேஸ் மார்க் கொடுத்ததுக்கு டைம் லாஸ் ஆயிடுச்சு, டைம் வேஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறீங்க. அதில் யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஏன் முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் தெரியப்படுத்தலை, இது எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுடைய லெட்டர் ஹெட்டில் அப்ஜெக்ஷனை தெரிவிச்சிருக்காங்க. இது எங்கள் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்வொர்க், இது அதனுடைய 2வது பேஜ். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்விட்டர் பேஜ்லேயும் இருக்குது. இப்போ கிரேஸ் மார்க் கொடுத்ததுக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2018 என்டிஏ கண்டக்ட் பண்ண கிளாட் எக்ஸாமில் அப்ளை பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த கிளாட் எக்ஸாம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இப்போது நம்ம எழுதிட்டுருக்கிறது என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாமில் ஆஃப்லைனில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. அந்த ஆஃப்லைனில் ஓஎம்ஆரை சேட் பண்ணணும். அப்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜேஇஇ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அப்போ அதில் ஓஎம்ஆர் பபுள் பண்ணுறதுக்கு ஆன டைம் அதெல்லாம் அங்கே சேவ் ஆகும்.
ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்போ இதனுடைய கால்குலேஷனும் சேம் அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நீட்டை பற்றின ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாதவங்களுக்கும் இது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, வேணா நான் இதை பெருசாக எடுத்து காமிக்கிறேன். இதுவும் ட்விட்டர்லேயும் கூகுள்லேயும் அவைலபிள். இப்போது இந்த 2018 வந்திருக்கிற அவங்க சொல்கிற அந்த கோர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது அதர் தேன் மெடிக்கல் அண்டு என்ஜினியரிங். ஓகேங்களா? அப்போ இது யாருக்கு பொருந்தாது? மெடிக்கலுக்கு பொருந்தாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கிரேஸ் மார்க்கை எடுத்து எப்படி நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகளை நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ட்விட்டர்லேயும் இதை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம், இதுலேயே பார்த்தீங்கன்னா யுனைடெட் டாக்டர் ஃப்ரண்ட் அசோசியேஷனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8/6/2024 நேற்று டேட்டில் இன்னொரு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே விஷயந்தான் இப்போ நம்ம இது வரைக்கும் என்னவெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோமோ, நாடு முழுவதும் பேசிகிட்டு இருக்கிறோமோ அதே விஷயந்தான். இதுக்கு கண்டிப்பாக ஒரு சிபிஐ என்கொயரி வேணும். 2024 நீட் எக்ஸாமில் மோசடி நடந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சிபிஐ விசாரணை நடத்தி அதுக்கான ஒரு முடிவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டவங்களை கண்டிப்பாக அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அடுத்து வரக்கூடிய வருடங்களில் என்டிஏ கண்டக்ட் பண்ணுற எந்த எக்ஸாம்லேயும் அவங்க கலந்துக்கக்கூடாது. அப்புறம் கிரேஸ் மார்க் கொடுத்ததுனுடைய முழு விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினது தான். ஸோ இதை நம்ம சொல்ல வர்றதுக்கான காரணம் என்னென்னா, மருத்துவர் சங்கத்தில் இருந்தும் இந்த மாதிரியான கடிதம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்யறதுக்கு விரும்புகிறோம். சரி, இப்போது அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சார் இதனால் ரிசல்ட்டு கிரேஸ் மார்க்கெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, ஒரு 7 நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும்? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியை பற்றி பார்த்துடலாம். ரீநீட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படியே ரீநீட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. அப்படி ரீநீட் வச்சாங்க அப்படின்னா அந்த 1560 மாணவர்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 1560 மார்க் அப்படிங்கிறது ஆல் இண்டியா ரேங்க்கில் மாற்றம் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஆல் இண்டியா ரேங்க்கில் இருக்கிறீங்களோ அதில் இந்த 1560க்குள்ளே மாற்றம் இருக்கும். உங்களுக்கு உடனே சடனாக 1560 ரேங்க் குறையுமாங்க சார் எனக்கு மட்டும் அப்படின்னா அப்படி மீனிங் இல்லை. அதில் கேட்டகரி வைஸாகவும் அடுத்தடுத்த மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா அந்த ரேங்க்கில் மாற்றம் இருக்கலாம். தமிழ்நாட்டு அளவில் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். எதனால் அப்படின்னா, எந்தெந்த மாநிலங்களில் இந்த மாதிரியான மாற்றங்கள், அதாவது ரிசல்ட்டுக்கோ இல்லை ரீநீட்டுக்கோ இல்லைன்னா தேர்வுத்தாள் முன்கூட்டியே ரிலீஸ் ஆனது அப்படிங்கிற அந்தந்த மாநிலங்களில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும். தமிழ்நாட்டை பற்றி யாரும் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. உடனே இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வரும், சார் தூத்துக்குடிக்கு என்னாச்சு? ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் கமெண்ட் பாக்ஸில் சார் தூத்துக்குடியை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. தூத்துக்குடியில் ஒரு சென்டரில் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்த கொஸ்டின் பேப்பரை விட அவங்களுக்கு வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி என்டிஏவும் இன்னமும் சரியான ஒரு விளக்கம் கொடுக்கல. மாணவர்களும் பெற்றோர்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம சேனல்லையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க? அந்த 4 பேர் கொண்ட நிபுணர் குழு அப்படிங்கிறதையும் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். அதாவது இந்த பதிவு அப்படிங்கிறது நம்ம சேனலில் நம்ம பதிவு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம அந்தளவுக்கு பெரிய சேனல் கிடையாது, ஒரு சின்ன சேனல் தான். இருந்தாலும் இதை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் ஆகிய பார்வையாளர்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதிக அளவில் இதை ஷேர் பண்ணும்போது
அதுக்கு உரிய அதிகாரிகளிடம் இந்த வீடியோ போய் சேருச்சு அப்படின்னா தூத்துக்குடி விஷயம் அப்படிங்கிறது அவங்க கவனத்துக்கு வரும் பட்சத்தில் அதுக்கான விடை கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை பார்த்துட்டு ஒருவேளை தூத்துக்குடி ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதுபோல் ட்விட்டர் எக்ஸ் பேஜ் இருக்குது. உங்களுடைய கொரீஸை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் இப்படி மாறி இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஓஎம்ஆர் சீட் லேட்டாக கொடுத்தாங்க எங்கள் சென்டரில், இல்லைன்னா முன்கூட்டியே வாங்கிட்டாங்க, தேர்வு நேரம் முடிவதற்கு இத்தனை நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற உங்களுடைய குறைகளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பதிவு செய்யுங்க. அப்போ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். லாஸ்ட் டேட் வரைக்கும் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.